ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மிஸ்டர் பச்சன் என்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோவான ரவி தேஜா ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக இருக்காரு. இவர் ஒரு வீட்டில் ரைடு பண்ணுறாரு. அந்த ரைடில் இலீகலாக சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் ஹீரோ கைப்பற்றிருந்தாரு. இருந்தாலும் இவரை ஒரு சில காரணங்களுக்காக சஸ்பெண்ட் பண்ணிருந்தாங்க. சஸ்பென்ஸ்ல இருக்க ஹீரோ வீட்டில் இருக்கிற சமயத்துல ஹீரோனிய பார்த்ததுமே ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. அதனால ஹீரோனிய லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஹீரோவோட லைஃப் போயிட்டு இருக்கும் போது ஹீரோவுக்கு சஸ்பென்ஸும் முடியுது. அதனால ஹீரோ அவரோட வேலையில ரீஜாயின் பண்றாரு. அந்த சமயத்துல ஹீரோ ஜெகபதி பாபுவோட வீட்டுல ரைட் பண்றாரு. இதுக்கப்புறம் நடந்த சம்பவம் தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஹீரோவான ரவி தேஜா அவரோட ரோலை நீட்டா பண்ணிருக்காரு. படத்துல நடிச்ச எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. தமிழ் டப்பிங் சூப்பரா பண்ணிருக்காங்க. படத்தோட பிஜிஎம் சினிமாட்டோகிராஃபி ஓகேவா இருக்கு. இது தவிர இந்த படத்துல பிளஸ்ன்னு சொல்ல பெருசா எதுவுமே இல்ல. இந்த படத்தோட மைனஸ், இந்த மாதிரியான ஸ்டோரி ஆல்ரெடி பார்த்து பழக்கப்பட்ட அதர பழைய ஸ்டோரியா இருக்கு. படத்துல லாஜிக் அப்படிங்கிறது சுத்தமாவே இல்ல. படத்துல ஹீரோக்காகவே ஒரு சில மாஸ் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஓவர் டோஸ் ஆன மாதிரி இருக்கு. படத்துல ஹீரோனிய வெறும் கிளாமருக்காக மட்டுமே யூஸ் பண்ணிருக்காங்க. படத்துல உள்ள கேரக்டரை ரைட்டிங்ல சரியாவே டிசைன் பண்ணல. படத்துல உள்ள பாட்டுலாம் சுத்தமாவே சரியில்லை. படத்தோட ஸ்கிரீன் பிளே படுமோசமா இருக்கு. படத்துல எந்த இடத்துலயுமே சுவாரஸ்யம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. இந்த படத்தை ஹரிஷ் சங்கர் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல ரவி தேஜா, பாக்கியஸ்ரீ, ஜெகபதி பாபு இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா, ஒரு பிலோ ஆவரேஜான ஆக்ஷன் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.